ம். அண்மை செய்தி. தமிழ்நாடு அரசின் கல்லூரி மாணவர்களுக்கு 20 லட்சம் மடிக்கணினி வழங்கும் திட்டம் டெண்டரில் பங்கேற்க ஆர்வம் காட்டும் பன்னாட்டு நிறுவனங்களின் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மடிக்கணினி வழங்கும் திட்டத்திற்கான டெண்டரில் பங்கேற்க டெல், ஏசர், லெனோவா, HP உள்ளிட்ட நிறுவனங்கள் விருப்பம் தெரிவித்திருப்பதாக அண்மை செய்தி தெரிவிக்கிறது. கல்லூரி மாணவர்களுக்கு 20 லட்சம் மடிக்கணினி வழங்கும் தமிழ்நாடு அரசின் திட்டத்தின் டெண்டரில் பங்கேற்க பன்னாட்டு நிறுவனங்கள் ஆர்வம் காட்டுவதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசின் கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் 20 லட்சம் மடிக்கணினி வழங்கும் திட்டம் டெண்டரில் பங்கேற்க ஆர்வம் காட்டும் பன்னாட்டு நிறுவனங்கள். தமிழ்நாடு அரசின் கல்லூரி மாணவர்களுக்கு 20 லட்சம் மடிக்கணினி வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான டெண்டரில் பங்கேற்க பன்னாட்டு நிறுவனங்கள் ஆர்வம் காட்டுகின்றன. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெகதீஷ் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெகதீஷ், வணக்கம். வணக்கம். கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அடுத்த 2 ஆண்டுகள் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி அல்லது லேப்டாப் வழங்கப்படும் என்றும் இதற்காக முதல் கட்டமாக ரூபாய் 2000 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஒரு மடிக்கணினி விலை ரூபாய் 20,000 என்ற அளவில் தரமான மடிக்கணினி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தமிழ்நாடு அரசின் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம், அதற்கான டெண்டரை கோருவதற்காக அதில் பங்கேற்பதற்கு பன்னாட்டு நிறுவனங்கள் விருப்பம் தெரிவித்திருக்கின்ற அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகதீஷிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெகதீஷ், விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் என்றும் ஒரு மடிக்கணினியின் விலை 20,000 அளவிற்கு தரமான மடிக்கணினி வழங்கப்படும் என்று பட்ஜெட்ல அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் அதைத் தொடர்ந்து அரசு மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குவதற்கான டெண்டரும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த டெண்டர்ல 8 GB RAM, 856 GB சேமிப்பு திறன், 14 அல்லது 15 திரை ப்ளூடூத் உள்ளிட்ட அம்சங்கள் கொண்டவையாக இருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் இந்த டெண்டரில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்கள் ஆர்வம் காட்டுகின்றன. குறிப்பாக டெல், ஏசர், லெனோவா, HP உள்ளிட்ட நிறுவனங்கள் கலந்து கொள்ள விருப்பம் தெரிவித்து அதற்கு முந்தைய கூட்டமானது டெல்காட் நிறுவனத்திற்கு நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் இந்த நிறுவனங்களில் கலந்து கொண்டு தரமான மடிக்கணினியை தயார் செய்வதற்கு டெண்டரில் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவித்துள்ளன. நன்றி ஜெகதீஷ்.